மகா சிவராத்திரி என்பது வெறும் விரத நாள் மட்டுமல்ல. அது அன்பின் வெற்றி நாள். ஒரு காலத்தில் தட்சன் மகளாகப் பிறந்த சதிதேவி தந்தையின் யாகத்தில் ஏற்பட்ட அவமதிப்பால் தன்னையே அர்ப்பணித்தார். அதனால் சிவபெருமான் ஆழ்ந்த துயரத்தில் தியானத்தில் மூழ்கினார். உலகமே அமைதியாகி இயக்கம் நின்றது போல இருந்தது. காலம் கடந்த பின் சதிதேவி இமயமலை அரசன் இமயவானின் மகளாக பார்வதி தேவியாக மறுபிறவி எடுத்தார். சிறு வயதிலிருந்தே பார்வதி தேவிக்கு சிவபெருமானின் மீது ஆழ்ந்த அன்பும் பக்தியும் இருந்தது. அவர் உறுதியுடன் சொன்னார், நான் சிவபெருமானையே திருமணம் செய்கிறேன். ஆனால் சிவபெருமான் இன்னும் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அப்போது தேவர்கள் அவரின் தியானத்தை கலைக்க மன்மதனை அனுப்பினர். மன்மதன் தனது அம்பை ஏவியதும் சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்தார். இருப்பினும் பார்வதி தேவி தளரவில்லை. அரண்மனை சுகங்களை விட்டு கடும் வெயிலும் பனியிலும் ஓம் நமச்சிவாய் என ஜெபித்து கடுந்தவம் செய்தார். அவரது உண்மையான பக்தியை சோதிக்க சிவபெருமான் ஒரு முதியவர் வேடத்தில் வந்தார். அவர் கேட்டார், சுடுகாட்டில் வாழும் அந்த சிவனை ஏன் திருமணம் செய்ய விரும்புகிறாய்? அதைக் கேட்ட பார்வதி தேவி உறுதியுடன் கூறினார், என் ஈசனை பற்றி தவறாக பேசுவது எனக்கு ஏற்றதல்ல. அந்த கணத்தில் முதியவர் வேடம் நீங்கி சிவபெருமான் தன் தெய்வீக ரூபத்தில் தோன்றினார். அவர் மகிழ்ச்சியுடன் சொன்னார், உன் உண்மையான பக்தியும் கடுந்தவமும் என்னை வென்றுவிட்டது. பின்னர் மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி இரவில் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் முன்னிலையில் சிவபார்வதி திருமணம் மிக விமரிசையாக நடைபெற்றது. அந்த புனித இரவே மகா சிவராத்திரி என கொண்டாடப்படுகிறது. இந்த இரவில் நாம் விழித்திருந்து பக்தியுடன் சிவனை வழிபட்டால் நம் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி மங்களம் பெருகும் என நம்பப்படுகிறது. அதனால் தான் மகா சிவராத்திரி என்பது அன்பு, பக்தி மற்றும் தெய்வீக இணைவு கொண்ட புனித இரவாக கருதப்படுகிறது.